எல்லையில்லா இருக்கும் உன்னை காண்கிறேன் உலகெங்கும். எல்லையில்லா இருக்கும் உன்னை காண்கிறேன் உலகெங்கும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை படைத்த இறைவனை கண்டு வியக்கிறேன். வானமே, உயர்ந்திருக்கும் உன்னை போல் இருக்க விரும்புகிறேன். உயர்ந்திருக்கும் உன்னை போல் இருக்க விரும்புகிறேன். அடுத்தவரின் உள்ளத்தில் என்றும் உயர்வாக. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.